மலேசிய பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் மொத்த கடன் குறித்த அரசியல் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் மலேசியாவின் புதிய கடன்கள் படிப்படியாக குறைந்து வருவதாக உறுதி தெரிவித்துள்ளார். மேலவையில் 13வது மலேசிய திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய அவர், நாட்டின் மொத்த கடன் வட்டி செலுத்த வேண்டியிருப்பதால் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசாங்கத்தின் தரவுகள் புதிய கடன்கள் குறைந்துள்ளதை காட்டுவதாகவும் அவர் விளக்கினார். அது மட்டுமின்றி கடன்கள் அதிகரிக்கும் அபாயத்தை தடுக்க நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், நிதி பற்றாக்குறை ஏற்கனவே 5.6%இலிருந்து 3.8% குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அதை மேலும் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிதி பற்றாக்குறையை 3% குறைப்பதையும் மொத்த கடனை மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 60% குறைப்பதையும் அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது என்பதை அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.